கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டோம்னா சுவர்ண கேரளம் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். 27/2/2026 சுவர்ணம் கேரளம் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் டுடே நம்ம பார்க்க போகிறோம். டுடே ரிசல்ட் என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா 0286 0286. ஓகேங்களா? இதில் நம்ம என்னென்ன கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம், என்னென்ன நம்மளுக்கு வின்னிங் ஆகிருக்குன்றதையும் டீட்டெயிலாக நம்ம இப்போ பார்த்துருவோம். ஓகேங்களா? இப்போ வாங்க, நீங்கள் நம்ம சேனலில் கேஎல் போர்டு சீல ஜாயின் பண்ணலைன்னு டக்குன்னு ஜாயின் பண்ணிக்கோங்க. 5 ஸ்லாட்டு தான் இருக்குது. டக்குன்னு யூடியூப் மெம்பர்ஷிப்பில் டக்குன்னு போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வாங்க, இப்போ நம்ம சுவர்ணம் கேரளம் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி காருண்யா ப்ளஸ் லாட்டரிக்கான ஒரு ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். அதாவது இன்றைக்கி வந்து ரிசல்ட் 286, அதே இது நேற்று ரிசல்ட் 865. எப்படி பார்த்துக்கிட்டிங்களா? 86. அதுக்கு முதல் நாள் ஏபியில் வந்தது, இன்னைக்கு பிசியில் வந்திருக்கு. இந்த 2க்கு பதில் 5 ஃப்ளிப் நம்பர் அப்படியே எடுத்துட்டான். பட் ஆனால் இப்படி சேமாக அடிப்பான்னு நம்ம எதிர்பார்க்கல. பட் ஆனால் நம்ம எதிர்பார்த்தது ஊடால எதிர்பார்த்தோம். இந்த லாஸ்ட்டு மந்த் எண்டில் இவன் இந்த விளையாட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கான். ஓகேங்களா? இப்போ வாங்க, இப்போ நமக்கு என்னென்ன வின்னிங் இருக்குன்றதையும் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். அவங்க 4 டிஜிட் எடுத்தோம் இல்லையா? இதில் பார்த்துங்க, 0286 4 டிஜிட் ரிசல்ட். நம்ம எடுத்தது 8621. இதை நீங்கள் அப்படியே பாக்ஸ் ஆகணும் கூட 3 டிஜிட் வந்து வின்னு. இதை 8621 பாக்ஸ் ஆகினா 3 டிஜிட் வின்னு. சிங்கிள் 3 டிஜிட் விழுகாது. இது செட்டு வந்து ஒரு 2 3 டிஜிட்டாவது விழுகும் எனக்கு தெரிஞ்சு. இதில் பாக்ஸ் ஆகியிருந்தால் இதில் ஒரு நல்ல ஒரு வின்னு. அதுபோக நமக்கு ஏ போர்டு 2 பாஸு. ஓகேங்களா? ஏ போர்டு 2, ஆல் போர்டு 6 பாஸ். ஏன்னா நம்ம 6 வந்து மறுபடியும் கண்டினியூ ஆகுன்றதை கன்ஃபார்ம் பண்ணோம். அது ஏ போர்ட்லேயோ இல்லை பி போர்ட்லேயோ கண்டினியூ ஆகும் அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம். பட் ஆனால் அது பி போர்டில் உட்காந்துருக்கு, அது ஓகே தான். பட் அந்த 8 மறுபடியும் காப்பி ஆனது தான் கொஞ்சம் இதாகிடுச்சு. இல்லைன்னா இன்றைக்கி ஒரு 3 டிஜிட் அடிச்சுருந்துருக்கலாம். சி போர்டையும் தட்டி கண்டினியூஸாக தூக்கி இருந்துருக்கலாம். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ வாங்க, இன்றைக்கி நம்ம ஒரு 3 டிஜிட் வின்னிங்கான ஒரு கெஸ்ஸிங்கே ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அது என்ன நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோன்றதையும் டீட்டெயிலாக இப்போ நம்ம பார்த்துருவோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்டு சப்ஸ்கிரைபை தட்டி விட்டுட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எது எப்படி விளாடுன்றது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இப்போ வாங்க, இப்போ நம்ம 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கில் அதாவது 286 இதை தான் இப்போ நம்ம ஃபைன் பண்ணி இப்போ கொண்டு வர போகிறோம். இது ஃபஸ்ட்டு நம்பர் 429. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்பர் 429 920 920 163 163. அதுக்கடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 692. ஓகேங்களா? இதில் என்ன நம்பர் ஹைலைட்டாக இருக்குன்னா 9229 இது ஹைலைட்டாக இருக்குது. ஓகேங்களா? இதை நம்ம ஏபிஐசிபிசி வேணால் அதை தூக்கிடுவோம். 429 920 163 மற்றும் 692 அளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏபி, ஏசி அண்டு பிசி. ஏபி, ஏசி அண்டு பிசி. இதில் இப்போ ஃபஸ்ட் நம்பர் பார்க்க போகிறது 80 92. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 17
75 75க்கு பதில் 16 16 மற்றும் 41 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. 80 92 17 75 மற்றும் 16 மற்றும் 41 ஓரளவுக்கு மேலே மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏ போர்டு. ஏ போர்டு 2 வச்சு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 7 9 3. ஏ போர்டை வச்சு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 7 9 3. இதுதான் நம்ம நாளைக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஹைலைட்டான ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல் போர்டு. இதில் எனக்கு தெரிஞ்சு 3 டிஜிட் உட்காரணும், இல்லை 2 நம்பராவது கண்டிப்பாக உட்காரணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்பர் 1 எடுத்துக்கிடுவோம். ஓகேங்களா? 1 எடுத்துக்கிடுவோம். 2 வந்தனால 7 எடுத்துக்கிடுவோம். அடுத்து ஹைலைட்டாக இருந்த 9 எடுத்துக்கிடுவோம். மறுபடியும் ஏ போர்டில் இறங்கின 2 மறுபடியும் அப்படி ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 2 எடுத்துக்கிடுவோம். இதையே நீங்கள் நம்ம ஸ்டைலில் 3 டிஜிட் பாக்ஸாக எடுத்துக்கோங்க. 1 7 9 7 9 2. ஓகேங்களா? ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்கக்கூடிய ஹைலைட்டாக எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அது இதுதான். 1 7 9 2. இந்த 4 நம்பர் தான் நாளைக்கு ஆட்டத்தில் 27ஆம் சுவர்ண கேரளம் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் ஹைலைட்டாக எதிர்பார்க்கக்கூடிய வர்றதுக்கு சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் நாளைக்கு கண்டிப்பாக உள்ளே இறங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான். அதாவது இந்த 2 8 6க்கான ஒரு கெஸ்ஸிங்கில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் அதுதான். ஓகேங்களா? மறக்காமல் நம்ம கெஸ்ஸிங்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது கன்ஃபார்ம் கெஸ்ஸிங் தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் கேஎல் போர்டு சியில் யூடியூப் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணலைன்னா டக்குன்னு போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இன்றைய கெஸ்ஸிங் இனிதாக முடிந்தது. மீண்டும் நாளை ரிசல்ட் வீடியோவில் சந்திப்போம். டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்த அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.